Hello guys, welcome back to our channel Time with Luka. என்னன்னா செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. ஒரு பக்கம் வந்து எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் மாறி இருக்கு. ஒரு பக்கம் வந்து ஒயிட்டாக இருக்கா, இந்த பக்கம் பிளாக்காக இருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு கேவலமாக இருக்கேன், அது எனக்கே தெரியும். என்னடா கேவலமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, எனக்கே தெரியுது. என்னென்னா செம்ம தலைவலி, கார்லேருந்து மைக்ரேன் வலிக்குது. ஆல்ரெடி ஸ்பெக்ஸ் போட்டிருந்தேன், ரீசெண்ட் டைமில் போடுறதில்ல ஒரு 8 months-ஆக. ஏன்னா தலைவலி எனக்கு வரல, சிஸ்டம் பார்த்தா மட்டும் தான் போடுவேன். ஸோ இப்போ கண்ணாடி எங்கே போச்சுன்னு தெரியல, கண்ணாடி எங்கே போச்சுன்னு தெரியல. அண்ட் இப்போது வந்து ரொம்ப தலைவலி இருக்குது. ஸோ காலைல அகர்வால் ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குது, இந்த ஒரு பிரான்ச் இருக்குது. கால் பண்ணி 4:30க்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டாங்க. ஸோ அம்மா கூட்டின்னு போனோம். பட் ஆனால் வரும்போது வந்து நம்மளால் வண்டி ஓட்ட முடியாது, ஏன்னா கண் ரொம்ப மங்கலாக தெரியும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கேன். கிளம்பணும். ஸோ இதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னன்னா பேச்சுனா நல்லா இருக்கான்னு தெரியல, பட் இன்றைக்கி இப்போ வந்து தலைவலி அவ்வளோ இல்லை. காலைல ஒரு தலைவலி வலிச்சது பாருங்கள். என்னால் வந்து ஒரு மென்ஸ்ட்ரேஷன் அளவுக்கு வந்து பார்க்க முடியல. மென்ஸ்ட்ரேஷன் வலி வந்து என்னால் தாங்க முடியும், பட் ஒரு அளவுக்கு நான் தாங்கிடுவேன், பட் டேப்லெட் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இந்த தலைவலியை தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு தலைவலி. இந்த மாதிரி ஆங்கிளில் பேசுறது நல்லாயிருக்கா, இல்லை இந்த மாதிரி ஆங்கிளில் பேசுறது நல்லாயிருக்கா? ஏன்னா இந்த மாதிரி ஆங்கிளில் பேசினாலும் வானம் தெரிகிறது. ஸோ அதனால் சும்மா கையும் வலிக்குது. ஸோ அந்த மாதிரி வச்சிட்ருக்கேன். ஸோ ரொம்ப கேவலமாக இருக்கேன், ஏன்னா நான் வந்து செம்ம தலைவலி ஒரே மாதிரி இருக்குது. வானம் வாஸ் குட், க்ளவுட்ஸ் வாஸ் குட். ஸோ அதனால் சும்மா பார்த்துட்ருக்கேன். இந்த காற்றுலாம் இங்கே வரல, வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. பரவாயில்ல, சூரிய பகவான் வந்துட்டார் தெரியல. நம்ம போகலாம், போயிட்டு ஏதாவது பண்ணுவோன்னா ஏதாவது பண்ணுவோன்னா வீட்டுக்கு சும்மா ரெடியாக ஆகிட்டு வருவோம். இங்கே ஏசி ஒரு இது இருக்குது, இப்போ உட்காந்தனால நல்லா காற்று வரும், சூடாக வருது. ஏசி கூட ஆன் பண்ணிவிட்டு எங்கள் பாட்டியை கால் பண்ணாங்களா, நல்லா அப்படியே வந்துட்டாங்க. அவங்க இங்கே வந்து நான் இப்படி எடுக்கிறது வந்து வாஸ் குட், அந்த கேமரா வந்து வாஸ் குட். ஸோ அதனால் சும்மா எடுத்துகிட்ருக்கேன். வா அழகாக இருக்குது, செம்ம இருக்குது. லெட்ஸ் கோ. உடனே மறைஞ்சிட்டாரு. ஓகே, இப்போது வந்து போய்ட்டு ரெடி ஆகும். அம்மா வர தூங்குறாங்க. அவங்க வந்து காலையில் தம்பி கூட்டிகிட்டு ஸ்கின் டாக்ஸ் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ டயர்டாக இருக்குது, ஏன்னா 3 hours அங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் தூங்குறாங்க. இப்போ தான் போனோம், போயிட்டு ரெடி ஆகிட்டு நைட்டுக்கே போகலாங்களான்ட்டு. ஏன்னா அப்பா கூட்டிகிட்டு வர 6 o'clock அப்புறம் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா என்னால் டாக்டருக்கு போகாமல் என்னால் இருக்கவே முடியாது, ஏன்னா எனக்கு அவ்வளோ வலிக்குது. A few moments later. நான் வந்து இப்போ ரெடி ஆகிட்டேன். இப்போ நான் கிளம்பிடுவேன். எனக்கு 4:30 சொன்னாங்க, டைம் இஸ் 4:30 now. எனக்கு 5 o'clock நான் போகணும். எங்கள் அம்மா போய் எழுப்புறேன். அவ்வளோ ரெடியாக இருக்க மாட்டேன், ஜஸ்ட் தலை ஆறிட்டு பொட்டை மட்டும் வச்சேன். ஃபேஸ் கூட வாஷ் பண்ணாலும் சுத்தமாக முடியல. எங்கள் அம்மா போய் சொல்லுவாங்க, முடியலன்ற ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க, ஸ்டிவாக இருங்க அப்படின்வாங்க. பட் ஓகே, நான் கிளம்பிட்டேன். ஸோ நான் தான் ட்ரை பண்ணோம். போயிட்டு என்னால் அங்கே வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுப்பேன். நான் தெரியல, வந்து நான் என்ன நிலவரம்ன்றதை சொல்கிறேன் அவங்ககிட்ட. தெரியல, ஏன் வயிறு வேறு செம்மையாக வலிக்குது எனக்கு. ஓகே, எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். செம்மையாக
எப்படி இருக்கிறது மழை வந்துடும் நினைக்கிறேன் போகும்போது. Let's see. Stay tuned guys. Bye. எங்கள் அம்மா ஒன்றும் வரல. நான் வெயிட்டிங் ஃபார் எங்கள் அம்மா தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எங்கள் அம்மா வந்து என்னோடய மருந்து சீட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும். மருந்து சீட்னா இப்படி ஸ்பெட்ஸ் போன வாட்டி என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை எடுத்துகிட்டு போகணும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். நம்ம வந்து அப்படியே அம்மா வந்துடுவோம். அம்மா வருவாங்க. உனக்கு ஊற்றுக்கே பயமாக இருக்குது. என் கண்ணாடி வேறு நான் தொடச்சிட்டேன். மீன் வீட்டில் தான் இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் ஏரெல்லாம் காட்டும். இந்த தமிழ் புத்தாண்டு இதுக்கு ஒரு 4 weeks பிஃபோர் 1 month பிஃபோர் ஒரு ஏற காட்டும். அப்பவும் கண்ணாடி நான் பார்த்தேன். பட் எங்கே வச்சோன்றது தெரியல. அந்த கண்ணாடி எடுத்துகிட்டு போனால் என்ன இதுக்கு மேலே என்ன மாதிரி பாயிண்ட் அவங்க வந்து போட்டணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுவே நம்மக்கிட்ட இல்லை. லைட்டாக தான் எனக்கு 2021 ஒரு தடவை செக் பண்ணும்போது லைட்டாக தான் வந்து பவர் இருக்குது, ஸ்பெட்ஸ் போட்டால் போயிடும் அப்படின்னாங்க. நம்ம போட்டால் தானே போட மாட்டோம். நம்ம வந்துட்டோம். நம்ம போய்ட்டு கார் காமிச்சிருக்கோம். நானும் அம்மாவும் ஒரு 4:45 போலேயே ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். அம்மாவும் வந்து செக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு 1 month-ஆக வந்து ரொம்பவே தலைவலி, கண்ணெல்லாம் ரெட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நாங்கள் 2 பேருமே செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு முன்னாடி 4 பேர் இருந்தாங்க. ஸோ எப்படியும் லேட் ஆகும் தெரிஞ்சிருச்சு. சரி வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணதே 1 hour ஆகிடுச்சு. அப்புறமா தான் எங்களுக்கு செக்கப்புக்கே கூப்பிட்டு அந்த ஏபிசிடிலாம் படிக்க சொன்னாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு படித்தோம். எனக்கு பாயிண்ட் அதிகமாக இருக்குது, பாயிண்ட் அதே அளவுக்கு தான் இருக்குன்னு சொன்னாங்க. அம்மா கொஞ்சம் நிறைய சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரொம்ப போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கால் பண்ணி வரியான்னு கேட்டேன். வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா அவரோட ஸ்பெட்ஸும் இங்கே தான் இருக்குது. அவருக்கு ஸ்பெட்ஸ் வந்து தானாகவே உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ட்ராப்ஸ் போட்டு உட்கார வச்சிட்டாங்க. ஒரு 1 hour உட்காந்துட்டு இருந்தோம். மேக்ஸிமம் 3 hour ஆகிடுச்சு அங்கே போயிட்டு வந்ததே. 1 hour உட்காந்துட்டு அப்புறம் டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டோம். எனக்கு மட்டும் மருந்து அங்கே இல்லை, நீங்கள் வெளில ஏதாவது மெடிக்கலில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு மெடிக்கலில் போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்போ தான் அப்பா வந்து டிஃபன்லாம் வீட்டில் செய்யாத, கண்ணு வர ஒழுங்காக தெரியலன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து டிஃபன் கடையில் போயிட்டு டிஃபன் வாங்க போயிட்டார். நானும் அம்மாவும் மட்டும் போயிட்டு சரி போயிட்டு ட்ராப்ஸ் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு ட்ராப்ஸ் வாங்க வந்து மெடிக்கல் ஷாப் வந்துட்டோம். என்னால் அங்கே தூக்கி எடுக்க முடியல, நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதனால் போயிட்டு ட்ராப்ஸ் வாங்கிட்டு அங்கே போனால் எப்போவுமே நான் ஒன்று வாங்குவேன், லாலிபப்பு. ஏன்னா எனக்கு அந்த கடையில் வந்து அந்த லாலிபப் ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி வந்து ப்ளூ, க்ரீனு, பிங்க் அந்த மாதிரி தான் வாங்குவேன். எனக்கு அப்போ கண்ணும் தெரியல. சரி ரொம்ப ஸ்டெயின் பண்ணி பார்த்து வாங்கினேன். சரி ஓகே காட்டிருப்பேன் பாருங்க. ஸோ இதுதான். அண்ட் இது பில் போட்டு வந்துட்டு எங்கள் அப்பா ஒன்றும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் டிஃபனுக்கு. சரி டிஃபன் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஓகே பாய் சொல்லிட்டு இருப்பேன். ஓகே காய்ஸ், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து 8:45 டைம். 3 hours வந்து ஐ ஸ்பெண்ட் இன் ஹாஸ்பிட்டல். என்னென்னா இப்போ கூட எனக்கு கண்ணு தெரியல. ஜஸ்ட் நான் வந்து கேமரா ஆன் பண்ணிவிட்டு சும்மா பேசிகிட்ருக்கேன். ப்ளர்ராக இருக்குது. ஏன்னா நிறைய மருந்து போட்டாங்க. ஸோ அதனால் ப்ளர்ராக இருக்குது. நீ கேட்கலன்னா நான் கொஞ்சம் சத்தமாக பேசிக்கிறேன். ஓகே அதுதான். அண்டு என்ன சொன்னாங்கன்னா எனக்கு பவர் ஆல்ரெடி இருக்குது. நான் அவர்கிட்ட சொன்னேன்னு தெரியல, பட் பவர் ஆல்ரெடி இருக்குது 0.5 அப்படின்னு சொன்னாங்க. இப்போது அதே 0.5 தான் இருக்குது. பட் பாயிண்ட் இருக்குது, ஸ்பெட்ஸ் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஸ்பெட்ஸ் வந்து லாஸ்ட்டு ஒரு 9 months நான் போடலை. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா சிஸ்டம் பார்க்கும்போது போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் சிஸ்டம் வந்து நான் லாஸ்ட் 9 months பார்க்கல. ஸோ அதனால் நான் போடவே இல்லை. ஸோ இதுக்கு மேலே வந்து ஸ்பெட்ஸ் போட சொல்லியிருக்காங்க. ஸ்பெட்ஸு எங்கே இருக்குன்னு தெரியல, காணும். காலிலேருந்து தேடிட்டுருக்கேன், நேற்று தேடிட்டுருக்கேன். ஏன்னா நான் வந்து என்னது இப்போ ரீசெண்டாக ஏற கட்டினாங்கன்னு சொன்னாலும் அதில் எங்கேயா தூக்கி போட்டாங்களா என்னன்னு தெரியல. அது எடுத்துகிட்டு வந்து அதில் என்ன பாயிண்ட் இருக்குது பார்த்துட்டு அப்புறமா ஸ்பெட்ஸ் யூஸ் பண்ணோம். இந்த ஸ்பெட்ஸை தேடிட்டு நாளைக்கு காலையில் போயிட்டு அந்த அகர்வால் ஹாஸ்பிட்டலில் போய் கொடுத்து அவங்க செக் பண்ணுவாங்க அதில் எவ்வளோ பாயிண்ட் இருக்குன்ட்டு. ஒரு பாயிண்ட் வந்து சேமாக இல்லைன்னா நம்ம வந்து ஸ்பெட்ஸ் மாற்றுற மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. அப்படியே நான் முன்னாடி நிறைய கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். அங்கே பேச முடியல கொஞ்சம், ஏன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருந்து யாருமே அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. எல்லோரும் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளால் பேச முடியல. ஸோ எல்லாம் கொஞ்சம் ஒரு கிளிப் எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன், என்னென்ன நடந்தது, என்ன ஆச்சு, என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றதெல்லாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் ஐ திங்க். ஸோ போய்ட்டு மருந்து போட்டு படுத்து தூங்க போகிறேன். ஏன்னா கண்ணே எனக்கு தெரியல, நான் எங்கேயோ பார்த்து பேசிகிட்டு இருக்கேன், அது நோட் பண்ணிக்கிட்டேன். நான் கேமரா பார்த்து பேசல அவ்வளோவா. ஸோ எனக்கு ரொம்ப கண் இந்த மாதிரி பண்ணுது. ஸோ நான் போய் மருந்து போட்டுட்டு தூங்க போகிறேன். போய் சாப்பாடெலாம் வாங்கி வந்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே
Thank you so much for watching this video. Spread awareness, signing off, Leka.